Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அக்கட்சியின் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜசேகர் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி கழக துண்டினை வழங்கி வாழ்த்தி வரவேற்றார். மேலும் அவர் புதிதாக இணைந்தவர்களிடம் மக்கள் அச்சமின்றி தொழில்களை நடத்திட மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் எனவும் 2026 அதிமுக ஆட்சி அமைந்திட பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் செந்தில், நகர செயலாளர் வெள்ளியங்கிரி, பேரூர் செயலாளர்கள் செல்லதுரை மற்றும் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அணக்காவூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அணக்காவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செய்யாற்றை வென்றான் துரை ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், ராணிப்பேட்டை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் மற்றும் மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகக்கிளை கழக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, செங்கல்பட்டு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசிராஜ பாண்டியன், இணை செயலாளர்கள் ராஜ்குமார், பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட படாலம் கூட்ரோட்டில் உள்ள அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா மற்றும் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் பரிசுகளை வழங்கினார். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் விஜி குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கமங்கலம் பகுதியில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கழக அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் அனைத்து தரப்பினரிடமும் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கியதோடு திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தார். கடலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வடக்குத்து இரா கோவிந்தராஜ் ஏற்பாட்டிலும், கடலூர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகரன் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இந்திரா நகரில் கழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஆகியோர் இதில் பங்கேற்று கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேஷ்டி சட்டைகள், பட்டு சேலைகள், இனிப்புகள் அடங்கிய நலத்திட்ட பைகளை வழங்கினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை கோட்டைக்கு அனுப்பவும், திமுகவை வீட்டிற்கு அனுப்பவும் கழக நிர்வாகிகளின் உழைப்பு முக்கியம் என தெரிவித்தார். அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலூர் நகர கழகத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதிதாக அறிவிக்கப்பட்ட நகர நிர்வாகிகள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் என்ற செல்வம் ஆகியோரிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். மேலூர் நகர் அம்மா பேரவை செயலாளர் ஷாகுல் ஹமீத் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் பழந்தண்டலம் மற்றும் சோமங்கலம் ஊராட்சிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளருமான மதனந்தபுரம் K பழனி இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றார். தென்சென்னை வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கமலேஷ் பாபு இதில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். சென்னை RK நகர் புது வண்ணாரப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடன் இணைந்து அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் தற்போதைய திமுக அரசின் அவலங்கள் குறித்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணக்கால் ஊராட்சியில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு கழக துண்டு அணிவித்து மாவட்ட கழக செயலாளர் வரவேற்றார். முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் தாமஸ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் அன்புச்செழியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர்.